ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு PS Tamil Gaming சேனல். இன்னைக்கான வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோன்னா, அதாவது எதை பற்றி பேச போகிறோன்னா, ஃப்ரீ ஃபயர் ப்ரோக்ராம் பார்ட்னர்ஷிப் ஸ்கேம். ஸோ ஓகே கைஸ், இந்த வீடியோவில் ஏகப்பட்ட உள்கூத்துகள் இருக்கும் கைஸ். அதெல்லாம் நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். இந்த வீடியோ எதுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பல பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க கைஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது #FFPP ஸ்கேம். அதாவது இதில் நான் என்ன சொல்ல வரேன்னா, அதாவது அடுத்த யூடியூப்ஸ் நிறைய பேர் இந்த வீடியோ போட்டிருக்காங்க கைஸ். அட்லீஸ்ட் ஒரு 2000 பேர் யூடியூப் சேனலாவது போட்டிருப்பாங்க இந்த வீடியோவை. ஓகே கைஸ், அட நாயே நீ என்னடா சொல்ல வர, திருப்தியாக சொல்லி தொலையாண்டான்னு சொல்லுவீங்க. நீங்கள் காது நல்லா கேட்குது. இப்போ சொல்கிறேன் வாங்க கைஸ். அதாவது இன்றைக்கி என்ன நாள், அதாவது ஃப்ரீ ஃபயர்லேருந்து நம்மளுக்கு வந்து எலைட் பாஸ் டிஸ்கவுண்ட்டில் வர வேண்டிய நாள் கைஸ். அதாவது என்ன வந்துச்சு இன்றைக்கி, கர்மபூச்சி ஈவெண்ட், ஏதோ ஒரு வேல்யூ பாக் ஈவெண்ட் வந்து விழுந்திருக்கு. இதே டைமில் அதர் சர்வீஸ், அதாவது அமெரிக்கன் சர்வீஸில் என்ன விழுந்திருக்குன்னு பாருங்கள் கைஸ். இப்போ நான் ஒரு பிக்சர் ப்ளே பண்ணுற பாருங்கள். இப்போது இந்த ஈவெண்ட் பேர் என்னதுன்னா பிளாக் ஃப்ரைடேன்னு ஒரு ஈவெண்ட் கைஸ். இது வந்து 80 to 90% ஆஃபில் வருது. இது வந்து எலைட் பாஸில் பாருங்கள் கைஸ், 66 ஜெம்மில் விட்டுருக்கான். அப்புறம் பக்கத்தில் ஏதோ டாப் பண்டில் ஏதோ ஒன்று விட்டுருக்கான். அப்புறம் ப்ளூ கலர் பண்டில். அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா பிரேக் டான்ஸர் பண்டில்னு ஒன்று இருக்கும். இதெல்லாம் நம்ம சொத்தே எழுதி அழிஞ்ச பண்டில் ஒன்று சொல்லலாம். இது பக்கத்துலேயே பாருங்கள் நேம் சேஞ்சர் கார்டு கொடுத்துருக்கான். அப்புறம் ஜோட்டா கேரக்டர், அப்புறம் வந்து ரோஸ் அமௌண்ட் கொடுத்துருக்காங்க கைஸ். அப்புறம் கீழெல்லாம் பாருங்கள் ஒரு ஆட்டோ ஸ்கின்னு, அப்புறம் ஒரு ஸ்பைக்ஸ் ஏர் கொடுத்துருக்காங்க கைஸ். நெக்ஸ்ட் விஷயம் கைஸ், இப்போ நெக்ஸ்ட் விஷயம் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், இதுவும் அமெரிக்கன் சர்வரில் வந்த ஒரு ஈவெண்ட் தான் கைஸ். ஃபஸ்ட்டில் இருக்குது பார்த்தீங்களா ஒரு அமௌண்ட்டு, அப்புறம் லெவல் 8 கார்டு. இதை விடுங்க, பக்கத்துலேயே பாருங்களேன் 1 2 3 4 5 மொத்தம் 5 குளோவால் ஸ்கின் ஓசிலே தர்றாங்க கைஸ் இவனுக்கு. அப்புறம் பக்கத்தில் பாருங்கள் வந்து இன்குபேட்டர் 10 வாட்சரும், அப்புறம் ரூம் கார்டு வந்து 10 கைஸ். பாருங்கள் இருக்கிறதுலையே வந்து அமெரிக்கன் சர்வர் தான் கம்மி பிளேஸ் ஆகிறது. அதாவது இந்தியாவை கம்பேர் பண்ணி பார்த்தா, உலகளவு கம்பேர் பண்ணி பார்த்தா இந்தியா தான் ஃபஸ்ட்லேயே இருக்குது கைஸ் ஃப்ரீ ஃபயரை டவுன் பண்ணி ப்ளே பண்ணுறதுலாம். அதாவது நீங்கள் வேர்ல்டு லெவலில் ரேங்கிங்கில் போய் பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் சர்வரில் 3000 4000 தான் ரேங்க் லிஸ்ட்டில் இருக்கும் கைஸ். நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 15,000 வரைக்கும் இருக்கும் கைஸ் ரேங்க் லிஸ்ட்டு. இவங்களுக்கு மட்டும் ஓசிலே எல்லாம் கொடுத்துட்றாங்க. ஆனால் நம்ம கஷ்டப்பட்டு காசுலாம் டாப் அப் பண்ணி வாங்குறது எதுவுமே தருதில்ல, ஏதோ ஒரு லாக்கியும் இருக்குமா அது. இதெல்லாம் வந்து ஒரு ஓப்பன் டாக் தான் கைஸ். இதெல்லாம் எழுதி வச்சு காப்பி பண்ணி விஷயம்லாம் இல்லை கைஸ். எல்லோரும் நம்மளுக்கு டே டு டே லைஃப்பில் பண்ணுறது தான். அதாவது நம்ம இந்தியாவுக்கு இவ்வளோ பெரிய இது பண்ணுறாங்க இவனுங்க. இந்த ஒரு விஷயத்தையும் நோட் பண்ணிங்க கைஸ். இப்போ நெக்ஸ்ட்டு இன்னொரு விஷயத்துக்கு போகலாம். இது அடுத்த ஒரு விஷயம்னா, இது வந்து வேறு ஒரு சர்வர் கைஸ். இது வந்து அமெரிக்கன் சர்வர், இந்தியன் சர்வர் இல்லை, வேறு ஒரு சர்வர் கைஸ். இது வந்து என்னன்னா பிரேக் டான்ஸ் பண்டில் மேஜிக் கியூப்பில் வந்து ஓசியாக குத்தி வச்சுருக்காங்க. நம்மளாம் எவ்வளோ டைமண்ட்ஸ் செலவு பண்ணி, ஏதோ 8000 டைமண்ட்ஸ் ரைப் பண்ணியும் ஒன்று யூஸும் இல்லை. ஆனால் இவங்களுக்குலாம் பாருங்கள் எப்படி கட்சி லாட்ரி டிக்கெட் மாரி. இந்த ஃபோட்டோ பார்க்கும்போது காத்திருந்த பொண்டாட்டி நேற்று வந்து தூக்கினு போன மாதிரி ஒரு கதை இருக்குது கைஸ். இது என்ன விஷயம்னா கைஸ், பார்ட்னர்ஷிப் ப்ரோக்ராம் ஸ்கேம். இது வந்து எப்படின்னா ஒரு பிஸ்னஸே சொல்லலாம் கைஸ். இது வந்து இப்போது ஒரு உதாரணத்துக்கு எக்ஸாம்பிளுக்கு ஒரு டிவி பார்க்குறீங்க, ஒரு படம் வருது. அந்த படம் ட்ரெயிலர் டிவியில் போட்டு காமிச்சு உங்களுக்கு பிடிக்காது கூட பிடிக்கிறது மாதிரி பண்ணி வச்சுருவாங்க. வந்து இந்த ஃப்ரீ ஃபயர்காரங்களாம் ஒரு கொலாபரேஷன் வச்சுக்கிறாங்க கைஸ். இந்த பெரிய பெரிய யூடியூபர்ஸ்லாம் அதாவது 1 மில்லியன் இருக்கிற ஃபாலோவர்ஸ்க்கெலாம் கூட இது வச்சுருக்காங்க. ஆனால் ஒரு சில பேருக்கு மட்டும் சூஸ் பண்ணி அவங்க இது பண்ணுறாங்க. அது வந்து ஏதாவது புதுசாக, அதாவது ஒரு கேரக்டரு இல்லைனா ஒரு ஈவெண்ட்டு எமௌண்ட்டு இதை வந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து ஒரு குத்துருவாங்க கைஸ். ஃபஸ்ட்டே குத்துருவாங்க, மெயில் பாக்ஸில் அமுச்சிடுவாங்க. அப்புறம் அவங்க வந்து எனக்கு இது கட்சிது, இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லி பண்ணுறாங்க. அப்புறம் நாம் என்ன பண்ணுறோம், உடனே போய் டாப் அப் பண்ணுறோம். எவ்வளோ டாப் அப் பண்ணுறோம், 400 ரூபாய்க்கு இப்போ 800 ரூபாய்க்கும் டாப் அப் பண்ணுற ஆளுங்களே இருக்காங்க. நீங்கள் தான் கைஸ் இந்த விஷயத்தை நீங்கள் வந்து பெரிய பெரிய யூடியூபர்ஸ்லாம் போய் சொல்லணும். அதாவது என்ன சொல்கிறீங்கன்னா #FFPP ஸ்கேம்னு ஒரு பெரிய பெரிய யூடியூபர் சேனல் ஏதாவது வீடியோ போட்டிருப்பாங்க, லைவில் போடுவாங்க. அதில் போய் நீங்கள் சொல்லுங்கள் கைஸ். நீங்கள் சொன்னால் தான் ஒரு பெரிய இது ஒரு விஷயம் நினச்சி நம்மளுக்கு இதை ஜஸ்டிஃபை நம்மளுக்கு கிடைக்கும் கைஸ். ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஒரு FFICன்னு ஒரு டோர்னமெண்ட் இருந்தது கைஸ், கிராண்ட் ஃபினாலே. அது முடிஞ்சோடனே நம்மளுக்கு வந்து ப்ரைஸஸ் தந்தாங்க கைஸ். அதாவது ஒரு கோடு கொடுத்துட்டாங்க. அது வந்து எப்போ கொடுத்தாங்கன்னா 9:30 மணிக்கு கொடுத்தாங்க கைஸ். ஆனால் ஃபஸ்ட்டு நான் போகும்போது எனக்கு அவ்வளோ தெரில கைஸ். அப்புறம் தான் என் ஃப்ரெண்ட் சொல்கிறேன், காலைல ஃபோன் பண்ணி சொல்கிறான், இது மாதிரி நடந்துதுரா, அந்த மாதிரி கோடு வந்துதுரா, நைட்டே பண்ணேன், எனக்கு ரொம்ப நாள் கழிச்சு தான் எனக்கே வந்துச்சுன்னு சொன்னாங்க கைஸ். அப்புறம் எனக்குலாம் வரல கைஸ். அப்புறம் நம்ம தமிழ் யூடியூபர்ஸ், அப்புறம் வந்து நிறைய பேருக்கு இது மாதிரி கிடைக்கல. அப்புறம் தமிழ் கேமிங் பசங்கஸ்லாம் இருக்காங்களே, அவங்க எல்லாரும் போய் ஃப்ரீ ஃபயர் கம்யூனிட்டி போய் பயங்கரமாக கலாய்ச்சி விட்ருக்காங்க. அது என்ன கலாய்ச்சிங்க, நீங்களே சீட்டு இல்லை ஏமாத்துறீங்கன்னு கலாய்ச்சிட்டு இருக்காங்க. அப்புறம் பார்த்தா அவன் திரும்பியும் அதை வந்து விட்டான். எப்போ விட்டானா நைட்டு 8 மணி டு நைட்டு 9:30 மணி வரைக்கும் விட்டாங்க கைஸ். அது வந்து நிறைய பேர் கட்சிது, ஒரு சில பேர் கிடைக்கலன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் அவன் சீக்கிரமாக கரைனாக அது கேட்டதை ஃபில் பண்ணி விட்டாங்க. இப்போது அதே மாதிரி தான் கைஸ் இதுவும். நீங்களும் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோஸ் நான் லைக்கும் கேட்கல, எதுவும் வேணாம். உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் பண்ணுறவங்க சப்போர்ட் பண்ணுங்கள். அவ்வளோ தான் கைஸ் இந்த வீடியோ. நீலாம் ஏன்டா போடுறேன்னு கேட்டால், எனக்கும் 300 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க, 350 சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்டே இருக்காங்க. அவங்களுக்கும் இந்த விஷயத்தை பற்றி தெரியணும்னு ஒரே காத்துக்காக தான் கைஸ் நான் போட்டிருக்கேன். ஓகே கைஸ்,
பற்றி ஹிந்தி கம்யூனிட்டியில் நிறைய பேர் சொல்லிட்டாங்க கைஸ். ஒரு மாதம் முன்னாடியே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. நான் தமிழ் கம்யூனிட்டியில் இந்த மாதம் தான் ஆரம்பிச்சிருக்கோம் கைஸ். அதாவது இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நீங்களும் இந்த மாதிரி சொல்லுங்கள், #FFPP ஸ்கேம்னு சொல்லி நீங்களும் நிறைய பேர் சொல்லுங்கள். அப்போ தான் உங்களுக்கும் புரியும். ஓகே கைஸ், இந்த வீடியோ முடிஞ்சது அவ்வளோ தான் கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிடுங்க, முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுறேன் கைஸ். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய் கைஸ், பாய்.